A company has a capacity of producing 1 lakh units of a certain product in a month. The sales department reports that the following schedule of sales price is possible. See, நிறைய production percentage கொடுத்திருக்காங்க. 60%ல see it is like this. இப்போ நீங்க வந்து ஒரு டிமார்ட் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிமார்ட்ட நீங்க அங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ஆம், ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க கிட்ட நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிமார்ட்ல நிறைய இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டோட செல்லிங் பிரைஸ் கம்மியா ஃபிக்ஸ் பண்ணுவான். ஓகேவா? அதே மாதிரி ஒரு டீல் பேசுறாங்க, பிசினஸ் கான்ட்ராக்ட் பேசுறாங்க, லாட்ல பேசுறாங்கன்னா அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, டிமார்ட்ல இருந்து நிறைய பேர் வந்து நம்ம ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வெஸ்ட் மாம்பலத்துல வந்து விக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அங்கேருந்து வாங்கிட்டு இங்க அவங்க வந்து விக்கும்போது அங்கேருந்து ஒரு 50,000 யூனிட் வாங்குறாங்கன்னா அப்ப 50,000 யூனிட்டுக்கு ஒரு யூனிட் வந்து 4 ரூபான்னு விற்பான். அதே இது நான் போய் வாங்குறேன். நான் 50,000 யூனிட் எல்லாம் வாங்க மாட்டேன்ல. ஹார்ட்லி ஒரு 1000 யூனிட் வாங்குறேன்னா எனக்கு வந்து 100 ரூபாய்க்கு விற்பான் ஒரு யூனிட். அப்பனா என்ன அர்த்தம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு லாட் இன்க்ரீஸ் ஆகுறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன ஆகும்னா செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் வந்து கம்மியா இருக்கும். கரெக்டா? இந்த 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 லாஜிக் யூஆர் வித் மீல அந்த மாதிரி ஒரு தான் இது. ஸோ வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா அதோட சேல் வேல்யூ பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அவன் என்ன சொல்றான், இந்த வேரியபிள் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் பிட்வீன் தீஸ் லெவல் வந்து ஒரு யூனிட்டுக்கு 15 பைசா அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 40,000. ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் இன்கிரிமெண்டல் ரெவென்யூ அண்ட் டிஃபரன்ஷியல் காஸ்ட். இன்கிரிமெண்டல் ரெவென்யூனா என்ன? இன்கிரிமெண்ட்னா என்ன? ஒரு இன்க்ரீஸ். எனக்கு வந்து when she says எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு இருந்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைச்சிருக்கு. அப்பனா இருந்த ரெவென்யூ விட ஜாஸ்தியா ரெவென்யூ வந்திருக்கிறது தான் இன்கிரிமெண்டல் ரெவென்யூ. டிஃபரன்ஷியல் காஸ்ட்னா என்னன்னா ஒரு லைன் அப் ஆஃப் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் 16%க்கும் 70%க்கும் எனக்கு வந்து காஸ்ட் வித்தியாசம் எவ்வளவு இருக்கு அப்படின்றது தான் டிஃபரன்ஷியல் காஸ்ட். அதை கண்டுபிடிங்க. எந்த இதுல வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமமா இருக்கு? ப்ராஃபிட் ஜெனரலா எப்போ மேக்ஸிமமா இருக்கணும்? செல்லிங் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கும் போதும் காஸ்ட் கம்மியா இருக்கும் போதும். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனோட இதுவே என்ன? எல்பிபி எல்லாம் படிச்சிருக்கோம். மை ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தானே என்ன அர்த்தம்னா மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். கரெக்டா? இப்போ வந்து அந்த பாயிண்ட்ல வச்சுதான் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஈஸி சம். பாருங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா பத்மா ஸ்ரீ? புரியுறது இல்ல? பத்மா உங்க வாய்ஸ் அப்பப்போ கொஞ்சம் பிரேக் ஆற மாதிரி இருக்கு பத்மா. ஐயோ சாரி சாரி பத்மா இல்ல ஸ்ரீயோட வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. கேட்க மாட்டேங்குது. சரி சரி. ஓகே ஓகே. ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டி 60 70 80 90 100 போட்டிருக்காங்க. 1 lakh யூனிட்ஸ். அப்போ 1 lakhல 60% 60,000 70,000 80,000 90,000. சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.90 0.80 75 67 61. வேரியபிள் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு வந்து 90 பைசா. அப்ப 60,000 யூனிட்டுக்கு எவ்வளோ? 60,000 இன்டூ 0.15. ஸோ உங்களுக்கு வருது. ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்கான். ஸோ மொத்தமா 49,000. ஸோ 54,000 மைனஸ் காஸ்ட் போச்சுன்னா 5,000. ஸோ ப்ராஃபிட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்லாபுக்கும் இந்த ஸ்லாபுக்கும் வந்து இந்த ஸ்லாபுக்கும் இந்த ஸ்லாபுக்கும் என்ன டிஃபரன்ஸோ அது டிஃபரன்ஷியல் காஸ்ட். இங்க சேல்ஸ்ன்றது இன்கிரிமெண்டல் ரெவென்யூனா சேல்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் வருதோ எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். இது இப்படி நம்ம ஃபார்மேட்ல போடணும்னா இப்படி போடுங்க. சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் less fixed cost சோ இப்ப சேல்ஸ் வந்து 60,000 யூனிட். எப்படி 60,000? மொத்தமா 1 lakh அதுல 60%. சோ 1 lakh 60%.
இது அதான் புரியல புரியல எது சொல்றீங்க? ஆமாமா. ம். இல்ல இல்ல 1 lakh into 60%. இல்ல 1 lakh into 60%. அவ்வளவுதான். மொத்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மேல 1 lakh into 60%மா. அதே மாதிரி 1 lakh into 70%. சோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன். 1 lakh into 60%. 1 lakh 60%. 60,000. ஓகேவா? வேரியபிள் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 90 பைசே. ஒரே ஒரே நிமிஷம் பண்ணுங்க. So less fixed cost. ஆ. ம், ம். இது ப்ராஃபிட். இது வந்து பர் யூனிட் ஃபர்ஸ்ட் போட்டு நம்மளோட ஃபார்மேட் போட்டுக்கோங்க. பர் யூனிட், யூனிட்ஸ், டோட்டல். ஃபர்ஸ்ட் பர் யூனிட்ல நம்மளுக்கு எதுவும் கிடையாது. யூனிட்ஸ் வந்து 60,000 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ பர் யூனிட்ல எவ்வளவு கொடுத்துருக்கான்? சாரி, 90 பைசே. 0.90. ஸோ திஸ் இன்டு திஸ். வேரியபிள் காஸ்ட்ல வந்து இவ்வளவு சொல்றான்? 15 பைசா. ஸோ பாயிண்ட், அந்த பைசா எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. 5 பைசானா 0.05. ஓகே, இது 15 பைசா. புரியுதா பத்மா உங்களுக்கு? ஸ்ரீ புரியுதா ஸ்ரீ? ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட். ஸ்ரீ உங்க வாய்ஸ் கேட்கல ஸ்ரீ எனக்கு. எனக்கு வாய்ஸே கேட்க மாட்டேங்குது. இப்பதான் கேக்குது. 40,000. ஸோ திஸ் மைனஸ் திஸ். ஸோ 5,000 இஸ் மை ப்ராஃபிட். அந்த மாதிரி. அடுத்தது வந்து 70,000 யூனிட்ஸ். கரெக்ட். ஸோ நீங்க ஒரே ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும். பாருங்க, உங்களுக்கு என்னோட சஜஷன்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் அ வேல்யூ ஆஃப் ஸோ 63,000, 10,000, 12,500. இது 5,000. தப்பு பண்றேன். 0.80 இங்க. ஸோ 5,500. ஸோ செகண்ட் வந்து 5,500. இப்போ இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு இப்போ அடுத்தது வந்து 8,000, 80,000. கரெக்ட்டுமா. வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் மட்டும் மாறவே மாறாது. அப்படியே உட்காந்து. கரெக்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 8,000. அப்ப இதுக்கும் 8,000க்கும் சாரி ப்ராஃபிட் இல்ல, காஸ்ட் பாத்தீங்கன்னா 50,500க்கும் 52,000க்கும் பாத்தீங்கன்னா 1,500 டிஃபரன்ஸ். இங்க பாருங்களேன், இது காஸ்ட், இவன் காஸ்ட், இவன் காஸ்ட் பாருங்க, இவன் பிளஸ் இவன். சோ இவங்க ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் என்ன? இதான் வந்து இன்கிரிமெண்டல் காஸ்ட் 1,500. இப்ப ரெவென்யூ பாத்தீங்கன்னா இங்கக்கும் இங்கக்கும் பாத்தீங்கன்னா 2,000 டிஃபரன்ஸ்.
பத்மா புரியுதா பத்மா உங்களுக்கு? ஸ்ரீக்கு புரியுதா? ஓகே. ஆமா ஆமா ஈஸி. அதான் அது பத்மா ஒரு சாப்டர்ல 3 சம் தான் பத்மா டஃப்பா இருக்கும். மத்தது எல்லாமே ஈஸியா இருக்கும். ஒரு ரேண்டமா சொல்றோம். ஒரு 18 சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 18 சம்ல உங்களால 3 மேக்ஸிமம் 4 சம் தான் டஃப்பா இருக்கும். மிச்சம் இருக்கிற ஓகே 15 சம்ல ஆ, 4 சம் 11 சம் ஈஸியா இருக்கும். நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்க மைண்ட் செட் 11 சம் ஈஸியா இருக்கு. ஆர் 12 சம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. 3 சம் தான் டஃப்பா இருக்குன்ற மென்டாலிட்டில ப்ரிப்பேர் பண்ணும். 80 யூ ஷுட் ஆல்வேஸ் ஒர்க் அவுட் அஸ் பாரட்டோ பிரின்சிபல். 80 பிரின்சிபல்ல 80% நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்பா. 20% அந்த மாதிரி தான் நீங்க சப்ஜெக்ட் பார்க்கணும். ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும். மைண்ட் எடுத்த உடனே ஐயோ இது டஃப்பா இருக்கும்ன்ற மைண்ட்லோட நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா கஷ்டமாயிடும். மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இது இன்னொன்னு யதார்த்தமும் இதுதான். நீங்க எந்த பேப்பர் எடுத்துக்கோங்க காஸ்டிங் லா எடுத்தீங்கன்னா 20% தான் டஃப் பண்ணுவான். ஆனா என்ன ஆயிடுறது தெரியுமா? இட் இஸ் ஃபார் மை செல்ஃப் ஆல்சோ. எங்க சார் சொல்லுவாரு 20% அம்மா டஃப் பண்ணுவான். நீ உன்னால 65% கிராக் அவுட் பண்ண முடியும்ல. நீ ஏன் 20% பத்தி யோசிக்கிறேன்னு சார். அது என்னன்னா அந்த மென்டாலிட்டி போய் அப்படியே உட்காந்துருமா அந்த 3 மணி நேரத்துல. ஐயோ இது தெரியல அது தெரியலன்ட்டு. ஆனா பார்த்தோம்னா வீட்ல வந்து பார்த்தோம்னா 65 மார்க்குக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா. ஒரு வாட்டி சார் ட்ரெண்ட் அனாலிசிஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. எனக்கே ஆச்சரியமாச்சு. ஆமா சார் கரெக்ட் சார் அப்படின்னு. நீ 2 மார்க் 3 மார்க்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சானா ஈஸியா பண்ணிடுவ. நீ எங்கேயோ 7 மார்க் சம் தெரியலன்னொடனே அந்த 2 மார்க்கையும் மறந்து போயிருவ. அப்படி மைண்ட மாத்திக்காத. இப்படி யோசி அப்படின்னாரு. அந்த மாதிரிதான். இதுதான் ரியாலிட்டினாரு. ஆச்சரியமாயிடுச்சு எங்களுக்கே அப்படி. ஓகே. சோ திஸ் இஸ் வாட் இதுல நீங்க பார்க்கணும். ரெவென்யூ எது இன்கிரிமெண்ட் டாக்ஸ் பார்த்துட்டு முடிச்சணும். காஸ்ட் பார்த்துட்டு முடிச்சணும். இல்லஸ்ட்ரேஷன் 13 ஈஸியா இருக்கும். ஹோம்ஒர்க் போட்டுருங்க. அதே ஃபார்மேட் தான். சேல்ஸ் இது வந்து உங்களுக்கு இது ஈஸியான சம்ம. பட் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கும் ஒரு சம்ம. ட்ரை பண்ணி பாருங்க இல்லஸ்ட்ரேஷன் 13. ஓகே. டஃப் எல்லாம் கிடையாது. இல்லஸ்ட்ரேஷன் 14 வந்து மேக்ஸ். ஓகே. A company manufactures scooters and sells it at rupees 3,000 each. An increase of 17% in cost of materials, 20% on the anticipated. Increased cost in relation to the present sales price would cause that 25% decrease in the amount of present gross profit per unit. அதாவது என்ன சொல்றான்னா 3000 ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஒரு ஸ்கூட்டருக்கு 3000 விக்கிறாங்க. அவங்க என்ன ஆன்டிசிபேட்டட்னா ஃபியூச்சர்ல வருது. ரா மெட்டீரியல் காஸ்ட் 17%. ஆக்சுவலா இன்னைக்கு ஏப்ரல் 1ல இருந்து ஒரு லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சிமெண்ட் விலை இன்க்ரீஸ் ஆயிடுத்து. ஓகே. கம்பி விலை இன்க்ரீஸ் ஆயிடுத்து. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல. Probably I could align this to the that real life example. ஆனா இத வந்து மார்ச்லயே ஆன்டிசிபேட் பண்ணிட்டாங்க. கோரமண்டல் சிமெண்ட்ஸ், எல்என்டி சிமெண்ட்ஸ்லாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு லைஃப் சினாரியோக்கு எடுத்துட்டு வரலாம். ஜஸ்ட் 17% எதிர்பார்த்திருக்காங்க. லேபர் காஸ்ட் என்ன ஆயிடும்? இப்ப நீங்க சிமெண்ட் விலை எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்லோவா இங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? லேபர் அவனோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? இந்த தமிழ்நாடு லேபர்ஸ் ஆர் மோர் காஸ்ட்லி than இவங்கெல்லாம் மத்தவங்கெல்லாம். பீகார், நேபாள், ஒரிசால இருந்து வராங்கல்ல. அவங்க என்னன்னாலும் பண்ணிடுவாங்க. பட் நம்ம தமிழ்நாடு லேபரர்ஸ் இருக்காங்கல்ல. ஒரு நாள் கூலி எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சித்தாளுக்கு ஒரு நாள் கூலி எவ்வளவுன்னு சொல்லுங்க. சும்மா அப்ராக்சிமேட்டா. தமிழ் பீப்புள் மட்டும் 1700 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லுங்க. சும்மா ஒரு தோராயமா. பீகார் அவங்கெல்லாம் 500 ரூபாய் 600 ரூபாய் கூட வராங்க அவங்க. அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா பெரிய டைவர்சிட்டி ஆயிட்டு இருக்கு அந்த இதுல. ஈவன் ஃபார் அ நார்மல் ஒன் டே ஒர்க் இன் எனி ஒன் டே ஒர்க் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா தே சார்ஜ் அரௌண்ட் 1500. பட் இஃப் யூ கால் சம்படி லைக் இதுல இருந்து கால் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நேபாளிஸ் அவங்க எல்லாம் கால் பண்றோம்னா நீங்க உங்களுக்கு என்னென்னமோ கொடுங்க, நாங்க வந்து இது பண்ணிக்கிறோம். பட் தே டூ அ வெரி பர்ஃபெக்ட் ஒர்க், குவாலிட்டி ஒர்க். பாத்திருக்கீங்களா நேபாளி அவங்க எல்லாம் அப்படியே கிளீனா இருக்கும், ஸ்பார்க்கா பண்ணுவாங்க. ஆனா என்ன ஆயிடுதுன்னா என்னமா
காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதோ லேபர் காஸ்டையும் we can anticipate an increase. So the increase காஸ்ட்னால என்ன ஆயிடுறதுன்னா it will present sale price would cause it a 25% decrease in the amount of present gross profit per unit. So இப்ப present இருக்கிறது வந்து மெட்டீரியல் காஸ்ட் 50% ஓவரேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இது வந்து ஒரு குட்டி மினி காஸ்ட் ஷீட் மாதிரி ஒண்ணு போட போறோம். அப்புறம் நியூ செல்லிங் பிரைஸ் போட போறோம். கொஞ்சம் மேக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த சம். நம்மளோட இதுவே உங்களுக்கு காஸ்டிங்கே மேக்ஸ் தான்ல. இந்த சம் பார்க்கலாம். சில சாப்டர்ஸ்க்கு நான் எல்லா சம்மே அப்படியே போட்டுறேன்ப்பா. ஓகே, சில ஒரே மாதிரி சம் இருந்தா மட்டும் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதே மாதிரி சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் வில் கிவ் யூ கான்ட்ரிபியூஷன் அந்த பாயிண்ட். இதுல மட்டும் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்ச். எப்படி ஸ்ரீ படிச்சிட்டு இருக்கீங்க டாக்ஸ்லாம்? சப்ளிமெண்டரி வந்துடுது ஸ்ரீ உங்களுக்கு. இல்ல. ஏ, ஆமா 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 இந்த ஆமா ஆமா நீங்க அது நல்லா டார்கெட் பண்ணுங்க. டாக்ஸ் பேப்பர் நம்மளுக்கு டஃபாலாம் இருக்காது ஸ்ரீ. அதுவும் ஐடிடி வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதான் கஸ்டம்ஸ் அந்த 5 ஹெட்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே பாஸ் பண்ணிடலாம். அன்னைக்கு அதான் பத்மா கிட்ட சொல்லியிருந்தேன் டாக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிலாம். டாக்ஸ் நீங்க ஈஸியா வந்து 65 70 எடுக்கலாம் டாக்ஸ் பேப்பர். இது ஒரு மேக்ஸ் சம் என்ன, ஒரு பேசிக் மேக்ஸ், ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் சம் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட். நான் இது நார்மலா ஹோம்ஒர்க் கொடுப்பேன். பட் தென் எல்லா சம்ஸும் ஒரு வாட்டி பாத்துரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க சேல்ஸ் பிரசன்ட் சிச்சுவேஷன் என்னன்னு பாத்துக்கோங்க. பர் யூனிட், யூனிட்ஸ், டோட்டல். ஸோ அவங்க வந்து சேல்ஸ், இது வந்து கரண்ட் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ சேல்ஸ்ல வந்து சாரி பர்டிகுலர்ஸ் செல்லிங் பிரைஸ். ஸோ பர் யூனிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 3000. அப்புறம் வேற எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொடுக்கல. லெஸ் வேரியபிள் காஸ்ட், increased cost, increase of 17% of the cost, 50% of the material cost is 50% wages of cost of sales கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்னா நம்ம இந்த லெட்டஸ் அஸ்யூம் அப்படிலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு சம் அது. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து
எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ். Let us assume profit as y. So cost வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 50% ஆஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் சொல்றோம்ல. பத்மா இதை ட்ரை பண்ணுங்க பத்மா. 50% ஆஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு சொல்றோம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எக்ஸ்னா அப்ப மெட்டீரியல் காஸ்ட் வந்து 50.50 எக்ஸ்ன்னு சொல்லலாமா? கரெக்டா? இல்ல இப்போ மெட்டீரியல் காஸ்ட் இஸ் 50% ஆஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு சொல்றாங்க. ஆஃப்டர் மல்டிப்ளிகேஷன் காஸ்ட். இல்ல காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். சேல்ஸ் வேற காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் வேற. ஆமா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து இப்ப எக்ஸா வச்சிருக்கோம். அப்ப 50% ஆஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னா என்ன வரும்னா 0.50 எக்ஸ் அப்படி வரும். புரியுதா? லேபர் 0.20 எக்ஸ். அப்புறம் ஓவர் ஹெட்ஸ் 0.30 எக்ஸ். இப்ப இது மொத்தமா சேர்த்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அசியூம் பண்ணிக்கிறோம். ஒரு மேக்ஸிமம் பத்மா, இது அக்கௌண்ட்ஸ் மாதிரி பார்க்காதீங்க, பேசிக் மேக்ஸிமம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் போட்டோம்ல பத்மா, இது டோட்டலா வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 அப்படி ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸையும் ப்ராஃபிட் சேல்ஸ் அதை கண்டுபிடிக்க போறோம். அதான். ஓகேவா? சோ இது எல்லாமே சேர்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1x வரும். ஓகேவா? சோ 1x. ஓகேவா? சோ இப்ப இதை எப்படி இது 1xன்றது வந்து என்னன்னா will give you contribution. இங்க பிக்சட் காஸ்ட் எதுவுமே கொடுக்கவே இல்லைல்ல, அதனால இதே ப்ராஃபிட் லைனா கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அப்ப எப்படி வரும்னா இது -3000 1x. So 3000 1x is equal to profit. So இப்படி வரும் y is equal to 3000 1. புரியுதா? ஏன்னா yன்றது ப்ராஃபிட், xன்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்போ எப்படி நம்ம இத சொல்லலாம்? x plus y is equal to 3000 சொல்லலாமா? இப்படி சொல்லலாமா? அது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸ்ரீ புரியுதா? ஸ்ரீ பத்மா புரியுதா? பத்மா ஓகே. இது வந்து இப்போ இது கரண்ட் சிச்சுவேஷன், இது வந்து எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் இல்லையா? சோ எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் என்ன? அவன் என்ன சொல்றான்? 20% ஆஃப் லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? அதாவது கரண்ட் லேபர்ல இருந்து 20% இன்க்ரீஸ் ஆகும். மெட்டீரியல் இதுல 17% இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ 117%. ஓவரேஜ் எதுவுமே மாற போகுதுல. அவன் என்ன சொல்றான் பாருங்க, increased cost present sale price would cause at 25% decrease in the amount of the present gross profit per unit. அப்பனா 25% decrease ன்னு வரும்போது அது என்ன ஆகுறது? It is equal to my 75% of my profit element increase. ஓகேவா? என்னோட அதாவது 100 minus 25 75. So 75% of my y is equal to 25% of the decrease.
ஸோ அப்ப இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். 0.585 into x இந்த 50x into 117% போச்சுன்னா இது வரும். 20x into 120% போட்டா 0.24 வரும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1.125 வரும். இது என்ன சொல்றோம்? எனக்கு வந்து செல்லிங் பிரைஸ் கம்மியாக போகுது. அப்போ அதோட இம்பாக்ட் என்ன? என்னோட கரண்ட் ப்ராஃபிட் இப்ப இருக்கிற ப்ராஃபிட்ல இருந்து அப்படியே எனக்கு வந்து 75% இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப 0.75 அப்போ இங்க ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும்? 1.125x ஓகேவா பிளஸ் இது காஸ்ட் இது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 3000. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்ப ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணீங்கன்னா காஸ்ட் கிடைச்சிரும் 2000. காஸ்ட் ஓகேவா எக்ஸ் கிடைச்சிரும் ஒய்யும் கிடைச்சிரும். அதை நீங்க அந்த எக்ஸ் ஒய் கீழே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைச்சிரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இல்ல போட்டு காமிக்கட்டுமா? போடுங்க. பேசிக் மேக்ஸ். ஆமா பேசிக் மேக்ஸ் நீங்க போட்டுடலாம். இது வந்து கஷ்டமாலாம் இருக்காது. லைக் ஒரு 7th 8th கான்செப்ட் தான். பட் என்னன்னா நம்ம அந்த நம்பர்ஸ் போடும்போது டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் இதுவா இருக்கும். மத்தபடி இங்க டிசிஷன் மேக்கிங்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. இந்த சம்ம ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் ப்ராப்ளம் அவ்வளவுதான். ஓகேவா? எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல 6th 7thல. அந்த கான்செப்ட்ல இப்போ அது கரண்டா இருக்கு. அதுல கொஞ்சம் இன்க்ரீஸ் வருது. அப்ப இன்க்ரீஸ் ஒரு ஈக்குவேஷனாவும் கரண்டா இருக்கிற ஈக்குவேஷனையும் மர்ஜ் பண்ணி எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே இப்போ அடுத்தது வந்து ஐ திங்க் இதோட மார்ஜினல் காஸ்டிங் முடியுது. ஆனா எனக்கு தெரியல இப்ப கரண்டா இருக்கிற மெட்டீரியல் சம்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இங்க பாருங்களேன் உங்க புக்ல இவ்வளவு இருக்கா? நான் இவ்வளவு சம்ஸ் போட்டிருக்கேன் ஆக்சுவலா. நான் போட்டிருக்கேன். நான் இந்த ஃபைல் அனுப்பி விடுறேன் பாருங்கண்ணா. தெரியல சம்ஸ் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு ஆன்சரும் இருக்கும். பாருங்க. ஓகே சோ மார்ஜினல் காஸ்டிங் இதோட முடிக்கிறேன். சோ இப்ப ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பத்மா நீங்க போட்டுட்டு என்ன டவுட் ஆகும் சொல்லுங்க பத்மா. ஓகே ஒரு அடுத்த வாட்டி புரியல அடுத்த வாட்டி புரியல எவ்வளவு டைம்ஸ் ஆனாலும் சொல்லி தரேன். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு சொன்னீங்கன்னா எங்க ப்ராப்ளமோ அவங்க உங்களுக்கு ஈஸியா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். ஸ்ரீ உங்களுக்கு ஸ்ரீ ஓகேவா? என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்க ஸ்ரீ கிளாரிஃபை பண்றேன். சோ போட்டு பாருங்க. எல்லா சம்ஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்காங்க. சோ நம்ம ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் போலாம். ஒண்ணும் இல்ல ஸ்ரீ பத்மா ஃபுல் சம் கூட நீங்க இப்ப என்டையர் சம் இருக்குல்ல ஒரு ஃபர்ஸ்ட் 4 சம் நீங்க போட்டீங்கனாலே இப்ப எனக்கு ஆக்சுவலா போன இது வரைக்கும் 21 சம்ஸ் இருந்தது ஆக்சுவலா. இப்ப ஏதோ கம்மியா இருக்கு. அதை தவிர நிறைய ஹோம்ஒர்க் மாதிரி எல்லாம் இருந்தது. நிறைய சம்ஸ் இருந்தது. ரொம்ப கம்மியா இருக்கு இப்ப கரண்ட் மெட்டீரியல். எனக்கு தெரியல கம்மி பண்ணிட்டாங்களான்னு தெரியல எனக்கு. இவ்வளவு ரொம்ப கம்மி ஷார்டேஜா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 சம்ஸோ ஏதோ ஒர்க் அவுட் சம்ஸே போட்டிருந்தாங்க சால்ட் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு. ஓகே பட் நோ ப்ராப்ளம். நீங்க இந்த சம்ஸ் போடுங்க. போட்டுட்டு ஒரே மாதிரி சம்ஸ் இருந்தா ஃபார்மேட் வச்சு சும்மா ரஃபா ஒர்க் அவுட் பண்ணிட்டு முடிச்சிருங்க. ரொம்ப டீடைல் கன்ஸ்ட்ரெயின்ட் சம் மட்டும் கொஞ்சம் ஃபுல்லா போட்டு பாருங்க. ஃபார்முலா தரவு பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்க்கு போட்டு பாருங்க. ஸ்ரீபத்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு சம் ஃபர்ஸ்ட் போட்டோமே பிவி ரேஷியோ வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் இன்க்ரீஸ் ஆனா இங்கெல்லாம் இம்பாக்ட் இருக்கும். ஆஹ் ஆஹ் அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனா பிவி ரேஷியோ எப்படி இம்பாக்ட் ஆகுது, பிஇபி எப்படி இம்பாக்ட் ஆகுது. அந்த சம் தான் முக்கியமான சம். முக்கியமான சம் அந்த சம் தான். அந்த சம் நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் பிளே அரவுண்ட் வித் டிஃப்ரெண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங். ஈவன் டிசிஷன் மேக்கிங் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு சம் உங்களை யோசிக்க வைக்கும். ஏன் எதனால இருக்கு, ஏன் எதனால, ஏன் எதனால. சோ நிறைய நீங்க வந்து நீங்களே செல்ஃப் கொஸ்டினிங் பண்ணி ஆன்சரிங் பண்ணிக்கலாம். அந்த கொஸ்டின் மட்டும் எப்படியாவது நிதானமா ஒர்க் அவுட் பண்ணி அப்சர்வ் பண்ணி போடுங்க. இந்த மாதிரினாலே இப்படி ஆகுது, இந்த மாதிரினாலே இப்படி ஆகுது. ஓகே அதை போட்டுட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் சம் போட்டுட்டு அப்புறம் அந்த டிஃபரன்ஷியல் இன் இன்க்ரீஸ் இன் காஸ்ட் இன்கிரிமெண்டல் ரெவென்யூ இருக்கலாம் அந்த சம்மு போட்டு பாருங்க.
மத்தபடி மத்த சம்ஸ்லாம் predominantly உங்களுக்கு அந்த ஃபார்மேட் வச்சு போட்டீங்கனாலே ஈஸியா வந்துரும். தம்ப் ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேல்ஸ் இன் பொட்டன்ஷியல் இன் யூனிட்ஸ்னா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து பார்க்கணும். அந்த மாதிரி. அப்ப ஈஸியா. ஓகே. நவ் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் டெப்ரிசியேஷன் பாத்தீங்களா? டைம் இருந்ததா உங்களுக்கு? ஒரு ரீகலெக்ட் பண்றேன் டெப்ரிசியேஷனா. வேற ஏதாவது சேலஞ்ச் இருக்கா நான் சொல்லி கொடுக்கறதுல? புரியல, இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி ஏதாவதுன்னா அப்படி இருந்தா சொல்லுங்க. அதான் சரி 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 சரி. ஓகே. ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு சம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு மெயினா நீ கன்ஸ்ட்ரெயின் சம் போட்டுட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் அந்த ஃப்ளோ பார்க்கணும். அப்புறம் வந்து அந்த டிசிஷன் இது இருக்குல்ல, டிக்ரீஸ் இன் பிவி ரேஷியோ அது ஒரு வாட்டி போட்டுட்டு எனக்கு அந்த ரெண்டு சம் மட்டும் மத்ததெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. அந்த கன்ஸ்ட்ரெயின் சம் மெயினா ஐ வுட் லைக் டு சி. ஓகே. டெப்ரிசியேஷன் வந்து வீடியோ ரெக்கார்டிங் அமைச்சிருக்கேன். ஓகேவா? ஒரு சம்மோட அமைச்சிருக்கேன் ஃபுல்லா. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த சம் பாத்தீங்கன்னா சம்ஸ் முடிச்சிடுவீங்க. டெப்ரிசியேஷனோட வீடியோ ரெக்கார்டிங் பாருங்க. டெப்ரிசியேஷன் ஒரு அடி ரீகேப் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன்ல வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் யூ ஷுட் நோ டேட் ஆஃப் பர்ச்சேஸ் எப்போ, டேட் ஆஃப் சேல் எப்போன்னு பார்க்கணும். ஓகே. அப்புறம் கேலண்டர் இயருக்கு கொடுத்துருக்காங்களா, ஃபினான்ஷியல் இயருக்கு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அப்புறம் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் என்ன நோட் பண்ணிக்கோங்க. வி ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங் இன் டெப்ரிசியேஷன் ஜர்னல் என்ட்ரிஸ். டெப்ரிசியேஷன் ஜர்னல் என்ட்ரிஸ் ஒரு வாட்டி பார்க்கலாமா? பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் என்ன ஜர்னல் என்ட்ரி சொல்லுங்க பத்மா. பார்த்தே சொல்லுங்க பத்மா. பார்த்து சொல்லுங்க. ம். ம். அசெட் டெபிட் பண்ணிட்டு கேஷ் ஆர் பேங்க் கிரெடிட் பண்ணோம். ஏன்? பர்ச்சேஸ் ஆஃப் அசெட் பண்ணும்போது கேஷ் ஆர் பேங்க் கிரெடிட் பண்ணோம். பர்ச்சேஸ் கிரெடிட் பண்ணக்கூடாது. பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் இஸ் ஆல்வேஸ் அ டெபிட் பேலன்ஸ். கேஷ் அசெட் வெளியில போறது. சரி, அசெட் உள்ள வருது. கேஷ் வெளியில போறது. அசெட் நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்கிட்டு உள்ள வாங்கணும். சோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகே. கிரெடிட் வாட் கம்ஸ் இன்றது வரும்போது ரியல் அக்கவுண்ட் அது. ஓகே. கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அகைன் இட்ஸ் ரியல் அக்கவுண்ட். எது வெளியில போறது? கேஷ். ஓகே. இப்படிதான் நீங்க ஜர்னல் என்ட்ரியை ஃப்ரேம் பண்ணணும். என்ன உள்ள வருது, என்ன வெளில போறது, யார்கிட்ட குடுக்குறாங்க, யார் வாங்குறாங்க. ஓகே. இப்படிதான் உங்களோட டிசிஷன் மேக்கிங் ஃபார் ஜர்னல் என்ட்ரி இருக்கணும். ஸ்ரீ நீங்க சொல்லுங்க ஸ்ரீ, டெப்ரிசியேஷனுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? என்னமா? ஆமா, உங்க வாய்ஸ் ரொம்ப கீழே போயிடுச்சு ஸ்ரீ. ரொம்ப லோவா. சரி. ஓகே. ஓகே. சேல் பண்ணோம்னா என்ன? என்ன ஜர்னல் என்ட்ரி பத்மா? சேல். ஆ பத்மா பத்மா. எது உள்ள வருது? ஆ அப்போ கேஷ் என்ன பண்ணணும்? ஆ எ- எது வெளியில போறது? அப்ப என்ன பண்ணும்? ஆ சூப்பர். கோஸ் அவுட். ஓகேவா? இப்படிதான் நீங்க ஜர்னல் என்ட்ரி பார்க்கணும். ஓகேவா? சோ எது உள்ள வருது, எது வெளில போறது, யார் வாங்குறாங்க, யார் இது பண்றாங்க, ஆ, யார் செல்லர், யார் பையர். அது பத்தி அந்த பர்சனல் அக்கவுண்ட் வந்து டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். நாமினல் அக்கவுண்ட் ரியல் அக்கவுண்ட் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எக்ஸ்பென்சஸ் அண்ட் இது வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல். லாஸ் அண்ட் வந்ததுன்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் டு ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட். ப்ராஃபிட்னா ரைட். சூப்பர். இப்போ நீங்க அந்த வீடியோ ரெக்கார்டிங் பாருங்க. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அந்த சம் புரியுதா? புரியலையா? ஓகேவா? டீடைல்டா சொல்லிருக்கேன் அந்த சம்ம. ஸோ டெப்ரிசியேஷன் நம்ம இதோட முடிக்கிறோம். வந்துச்சா? சூப்பர். அப்போ ஒரு நிமிஷம் இருங்க.